கர்த்தரை துதியுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் அங்கே இல்லை, உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. பாடுவோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையிலே அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. அந்த உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர்.
உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. பாடுவோம். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையிலே அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. அந்த உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த உலகத்தில் இரட்சகராகி இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவர்களின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர்.
நீங்கள் இந்த உலகத்தில் பயப்படும் ஒரு காரியம் மரணம். அதுதான் மனிதனுடைய கடைசி முடிவு. மரண பயம் கொடுமையானது. ஆனால் வேதம் சொல்கிறது, மரணத்தை தமது மரணத்தினாலே பரிகசித்த தெய்வம், தம்முடைய மரணத்தினாலே மரணத்தையே பரிகசித்த ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது ஒரு சிறு பெண் மரித்து விட்டாள். அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளை பார்த்து, தலித்தா குமி என்று சொன்னால் எழுந்திரு என்று அர்த்தம். அவளை பார்த்து சொன்னார், எழுந்திரு மகளே என்று சொன்னவுடன் மரித்த பெண் எழுந்திருந்தாள். இன்னொரு சம்பவத்தில், இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபன் மரித்து பாடையிலே கொண்டு போகப்படுகிறார், தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய வேதனையை பார்த்து இயேசு அந்த பாடையை தொட்டார். உடனடியாக அந்த வாலிபன் எழுந்தான். இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேர் லாசரு. அவளுடைய சகோதரிக்கு பேர் மரியாள், மார்த்தாள். வேதம் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறது. சரித்திரம் அப்படியே இருக்கிறது. இயேசு அவனுடைய மரணத்தில் துக்கமாயிருந்தார், கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கல்லறையினிடத்தில் போய் பேசி இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. உடனடியாக கட்டப்பட்டு சீலையில் வைக்கப்பட்டு குகையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த லாசரு, யூதர்கள் மரபுபடி குகையில் அடைக்கப்படுகிற அந்த சரீரம் அப்படியே கல்லறை மூடப்பட்ட கல்லறை கதவுகள் கல் அப்புறப்படுத்தப்பட்டது. அவன் வெளியே வந்தான், சுகம் பெற்றான். மரித்தவன் உயிரோடு எழுந்த சரித்திரம். 3 சரித்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே. பழைய ஏற்பாட்டிலும், வேதத்தின் பழைய ஏற்பாட்டிலும் அநேகர் மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் இன்னும் அநேகர் உயிரோடு எழும்பியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான செய்தி. மரணத்தை நினைத்து தற்கொலை எண்ணங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையே இருப்பதை விட சாவது மேல் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். மரணம்தான் முடிவென்று ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் மரணத்தை ஜெயித்த உயிர்த்தெழுந்த கர்த்தர். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை வாழச் செய்வேன். எத்தனையோ மிருகங்கள் இந்த பூமியிலே சாகிறது. நாம் எந்த மிருகம் செத்தாலும், எந்த பறவைகள் செத்தாலும், எந்த மிருக ஜீவன்கள் அழிந்தாலும் அவ்வளவு கவலைப்படுவதில்லை. கொஞ்சம் கவலைப்படுவோம். நல்ல வளர்த்த நாய், நல்ல பழகினதான பூனை, வருத்தம் இருக்கும். ஆனால் அது திரும்ப நம்மோடு வாழுமா என்ற நம்பிக்கை இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. மரித்தவன் அவன் திரும்ப எழும்புவான் என்ற நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் நமக்கு விதைக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இதை ஆணி பாய்ந்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்திலே உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தின் நம்பிக்கையே உயிர்த்தெழுதல் தான். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்ற நம்பிக்கை. அதே போல இந்த உலகத்திலும் வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. எசேக்கியா ராஜா என்ற ஒரு ராஜா மரண தருவாயிலே அவன் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்து ஜெபித்த பொழுது அவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கும் இப்படி எத்தனையோ சாட்சிகளை 2020 நடந்த ஒரு சம்பவம். கங்கை நதியிலே ஒரு குழந்தை மரித்து விட்டது. அந்த பெண் இயேசுவை நோக்கி ஜெபித்தாள். துடிதுடித்து கிடத்ததான் அந்த தம்பி எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான். இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அழிகின்ற நிலையில் உங்கள் குடும்பம் இருக்கலாம், அழிந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கலாம், அழிந்து விட்டார்கள் நானும் அழிந்து போவேன் என்கிற நிலையில் இருக்கலாம், என்னோடு கூட பிறந்தவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள், நானும் மரித்து விடுவேன் போல. சின்ன வயதிலேயே நிறைய மரித்து விட்டார்கள் என் கூட பிறந்தவர்கள், நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நோ, கர்த்தர் உங்களையும் வாழ வைப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். மரண பயத்தின் கிரியைகள்
அகன்று போகும்படி இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் செத்து போனவன் போல நடந்து கொண்டிருக்கிறேன் ஐயா, அப்படிப்பட்ட ஒரு வேதனை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுகிறார். சாவுக்கு ஏதுவான நீ என்னுடைய உயிர்த்தெழுதலின் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுவாய், உயிர்ப்பிக்கப்படுவாய், உயிர்ப்பிக்கப்படுவாய் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குரைக்கிறார். அவர் அங்கே இல்லை, கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு உங்களை வாழ வைப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தர்மையான வேளையிலும் கர்த்தாவே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று விழுங்கி மரணத்தை விழுங்கின கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய பிள்ளைகள் மரண பயத்தோடு, வியாதியின் பயத்தோடு, கடன் பாரத்தோடு, துன்பம் துயரங்களோடு, பிசாசின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்கிறது, தகப்பனே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். அவர் அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அதை போலவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனி கவலையாக இல்லை, வேதனையாக இல்லை, துன்பமாக இல்லை. அவன் வாழ்கிறான், வாழ்கிறான், இயேசுவால் வாழ்கிறான் என்று சொல்லத்தக்க அளவிலே கர்த்தர் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பின் செய்தியை அறிவித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற கடன், வியாதி, பிரச்சனைகள், ஏவல்கள், பில்லி சுனிகள் விலகட்டும். உங்களுடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.